54 ஆண்டுகளுக்கு பிறகு வங்காள விரிகுடாவில் கவனம் செலுத்தும் பாகிஸ்தான். சீனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் புதிய கூட்டணி உருவாகிறதா? இந்தியாவின் கடல்சார் பலம் என்ன? இந்தியாவுடன் பாகிஸ்தான் மோத முடியுமா? இந்தியாவுக்கு உதவுமா அமெரிக்கா? ட்ரம்ப் கூறியதென்ன? பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். பாகிஸ்தான் என்னமோ நினைத்து கொண்டு இருக்கிறது தனக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்று. கள்ளத்தனமாக சீனாவிடமிருந்து பிச்சை எடுத்து இந்தியாவை மிரட்டலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. தற்போது PNS ஹங்கோர் என்ற நீர்மூழ்கி கப்பலை வங்கக்கடலுக்கு பாகிஸ்தான் அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இதற்கு வரலாறும் உண்டு. 1971 இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்தது. அப்போது பாகிஸ்தான் கடற்படையின் PNS ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையின் INS குக்ரி கப்பலை மூழ்கடித்தது. சுதந்திரம் பெற்ற பின்னர் முதன்முறையாக இந்திய கடற்படையின் ஒரு போர் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது இதுதான். ஆனால் INS குக்ரி மூழ்கடிக்கப்பட்டதால் 1971 போரின் இறுதி முடிவு மாறவில்லை. இந்தியாவின் நிலப்படை, வான்படை, கடற்படை இணைந்து பாகிஸ்தானுக்கு கடுமையான தோல்வியை ஏற்படுத்தியிருந்தது. அதே சமயம் கிழக்கு பாகிஸ்தானின் விடுதலையை உறுதிப்படுத்தியது. அதுதான் இன்றைய பங்களாதேஷ். இந்திய இராணுவத்திடம் பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தனர். 1971 வங்காள விரிகுடா பகுதியில் இருந்த பாகிஸ்தானின் கடற்படை இருப்பு முற்றிலும் அழிக்கப்பட்டது. 54 ஆண்டுகள் கழித்து இன்னொரு ஹங்கோர் மீண்டும் செய்திகளில் இடம் பிடித்துள்ளது. ஹங்கோர் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் முதலில் சீனாவில் ஏப்ரல் மாதம் சேவையில் இணைக்கப்பட்டது. பின்னர் கடந்த வாரம் கராச்சிக்கு வந்தடைந்தது. இதையடுத்து அரபிக்கடல் பகுதியில் மட்டுமல்லாமல் அதற்கு அப்பால் கடற்படை நடவடிக்கைகளிலும் பங்கு வகிக்கும் என்று தெரிய வந்துள்ளது. 1971 போரில் பாகிஸ்தான் தனது நிலப்பரப்பின் பாதியை இழந்தது. பங்களாதேஷ் உருவானதிலிருந்து வங்காள விரிகுடா பகுதியில் பாகிஸ்தானின் கடற்படை செல்வாக்கு குறைந்தது. வங்காள விரிகுடாவுக்கு தற்போது ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பல் வருவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் இடையிலான அரசியல் மற்றும் இராணுவ உறவுகள் அதிகரித்து வருகின்றன. அதே நேரத்தில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இடையே கடற்படை ஆளுமைக்கான போட்டியும் தீவிரமடைந்து வருகிறது. இது வெறும் ரோந்து அல்ல, வருகை என்று மட்டும் பார்க்காமல் தனது செல்வாக்கை வங்காள விரிகுடாவில் அதிகரிக்க பாகிஸ்தான் திட்டமிடுகிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1971 போரில் இந்திய இராணுவத்திடம் பாகிஸ்தான் படைகள், குறிப்பாக அதன் கடற்படை தோல்வியடைந்தது. இதன் பின்னர் பாகிஸ்தான் கடற்படை நடவடிக்கைகள் பெரும்பாலும் அரபிக்கடலில் மட்டுமே இருந்தது. இதற்கு மாறாக வங்காள விரிகுடா இந்தியாவுக்கு பாரம்பரிய புவிசார் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் இந்தியாவின் மிகவும் முக்கியமான ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் தலைமையகம் விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. மேலும் இந்தியாவின் மிக முக்கியமான கடல்சார் பாதுகாப்பு மையங்களான அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளும் வங்காள விரிகுடாவுக்கு அருகில் உள்ளன. நிக்கோபாரில்தான் இந்தியா தனது மிகப்பெரிய துறைமுகத்தை இராணுவ வசதிகளுடன் அமைக்க துவங்கியிருக்கிறது. இதுவும் சீனாவுக்கு உறுத்தலாக இருக்கலாம். மலாக்கா ஜலசந்தி வழியாக சீனா 90% கடல்வழி போக்குவரத்தை வைத்து கொண்டுள்ளது. இதற்கு மிக அருகில்தான் இந்தியா தனது திட்டத்தை துவக்கி இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையிலான வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பரிமாற்றங்களுக்கு வங்காள விரிகுடா முக்கிய கடல் பாதையாக மாறியுள்ளது. இந்த சூழலில் பாகிஸ்தான் தனது இருப்பை காட்ட முயற்சிக்கிறது. வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகள் உள்ளன. சீனாவின் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடலில் குறைக்க வேண்டும் என்பது இந்தியா மற்றும் அமெரிக்காவின் எண்ணம். இந்த நிலையில் வங்காள விரிகுடாவின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. இலங்கையில் பாகிஸ்தான் கடற்படையின் மூத்த அதிகாரி ஓமர் ஃபரூக் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. வங்காள விரிகுடாவில் ஹங்கோர் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் தனது இருப்பை தொடரும். இந்த நீர்மூழ்கி கப்பல் கேம் சேஞ்சராக இருக்கும். பாகிஸ்தான் இந்த வகையைச் சேர்ந்த மொத்தம் 8 நீர்மூழ்கி கப்பல்களை சேவையில் இணைக்க திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார்.
PNS ஹங்கோர் வருவதற்கு முன்பு பாகிஸ்தான் கடற்படையில் 5 நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்தன. சீனாவின் புதிய தயாரிப்பு ஹங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் அகஸ்டாக் வகை நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்படுகின்றன. ஓமர் பரூக்கின் கருத்துக்கள் இந்திய பெருங்கடல் நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட விரும்புகிறது என்பதை காட்டுகிறது. இது எதிர்காலத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கடற்படைகள் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளும் சூழலை உருவாக்கலாம். சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி ஒரு நாட்டின் பிரதேச கடல், அதாவது டெரிட்டோரியல் சி, அதன் கடற்கரையிலிருந்து 12 கடல் மைல்கள் வரை நீள்கிறது. சுமார் 22 கிலோமீட்டர் ஆகும். ஒரு நாட்டின் பொருளாதார மண்டலம், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், 200 கடல் மைல்கள், அதாவது 370 கிலோமீட்டர் வரை விரிவடைகிறது. அதற்கு அப்பால் உள்ள சர்வதேச கடற்பரப்புகளில் அனைத்து நாடுகளின் கடற்படைகளும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே இயங்க முடியும். இதனால்தான் இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவில் தனது இருப்பை பெரிய அளவில் அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கிறது. புதிய ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பலின் வருகையும் வங்காள விரிகுடாவில் தனது இருப்பை விரிவுபடுத்தும் பாகிஸ்தானின் நோக்கமும் முகமது யூனிஸ் தலைமையிலான பங்களாதேஷ் இடைக்கால ஆட்சி காலத்தில் தொடங்கிய உறவுகளின் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. 1971 விடுதலை போருக்கு பிறகு பல ஆண்டுகளாக பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவுகள் பதற்றமானதாக இருந்தன. ஆனால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகிய பிறகு பாகிஸ்தான் பங்களாதேஷில் தனது அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கை அதிகரிக்க முயற்சித்து வருகிறது. இதற்கு அடையாளமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு டாக்கா கராச்சி நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் இந்திய வான்வெளி வழியாக சுமார் 2 மணி நேரம் பயணிக்கின்றன. டாக்கா பல்கலைக்கழகத்தில் உருது இலக்கிய மற்றும் கவிதை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. முகமது யூனிஸ் மற்றும் ஷபாஸ் ஷெரீப் இருமுறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தர் டாக்காவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக உறவுகளும் அதிகரித்துள்ளது. இராணுவ ஒத்துழைப்பும் முக்கியத்துவம் பெறுகின்றன. பங்களாதேஷ் விமானப்படை தலைவர் 2025 ஜனவரியில் பாகிஸ்தான் சென்றார். சீனா பாகிஸ்தான் கூட்டாக உருவாக்கிய JF-17 தண்டர் போர் விமானங்களை வாங்குவதில் ஆர்வம் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் இராணுவ தலைவர் அசீம் முனீரையும் சந்தித்தார். மேலும் இரு நாடுகளின் கடற்படைகளும் அமன் 25 மேரிடைம் எக்ஸைஸ் என்ற கடற்படை பயிற்சியில் இணைந்து பங்கேற்றன. இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் பாகிஸ்தான் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சிக்கிறது என்பது தெரிகிறது. கடந்த 2024 பங்களாதேஷின் சட்டோகிராம் துறைமுகத்தில் பாகிஸ்தானின் கப்பல்களுக்கு அணுகல் வழங்கப்பட்டிருந்தது. பின்னர் 2025 நவம்பரிலும் பாகிஸ்தான் கடற்படையின் PNS சைஃப் போர்க்கப்பல் சட்டோகிராம் துறைமுகத்திற்கு 4 நாள் நல்லெண்ண பயணம் மேற்கொண்டு இருந்தது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் எதிர்காலத்தில் கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதிகளில் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் அதிகரிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய கடற்படை நல்ல வளர்ச்சியடைந்துள்ளது. தற்போது இந்தியாவிடம் எதிரிகளை தாக்கும் வகையில் 3 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. அவை INS அரிஹந்த், INS அரிகாட், INS அரிதமான், மேலும் INS சக்ரா என்ற நீர்மூழ்கி கப்பலும் உள்ளன. இது தவிர இந்தியாவிடம் கல்வாரி வகை 6 கப்பல்கள், சிந்துர்கோஸ் வகை 6 கப்பல்கள், சிசுமார் வகை 4 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இந்தியாவிடம் தற்போது 3 அணு ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள், 16 டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல்கள், மொத்தம் 18 முதல் 19 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இதனால் சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இவற்றையெல்லாம் கடந்து இங்கே பார்க்க வேண்டியது நாம் தான் பங்களாதேஷ் நாட்டுக்கு பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தோம். ஆனால் பங்களாதேஷ் தற்போது என்ன செய்கிறது? பாகிஸ்தானுக்கு துணை போகிறது. இப்படிப்பட்ட பங்களாதேஷ் நாட்டை நாம் தண்டிக்க வேண்டுமா? எவ்வாறு தண்டிக்க வேண்டும்? மீண்டும் பங்களாதேஷ் நாட்டை நம் நாட்டுடன் இணைக்க வேண்டுமா? போன்ற கேள்விகளுக்கு நண்பர்களே உங்களது கருத்துக்களை பதிவு செய்யவும். மேலும் இந்தியாவுக்கு எந்த நெருக்கடி ஏற்பட்டாலும் அமெரிக்கா தனது இராணுவ உதவியை வழங்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் நடந்த G7 மாநாட்டில் பிரதமர் மோடியிடம் கூறியிருக்கிறார்.
மேலும் பிரதமர் மோடியை புகழ்ந்தார். உலகிலேயே நல்ல தலைவர், இவரை பாருங்கள். ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இவர் மிகவும் அழகாக இருக்கிறார், அருமையாக தோற்றம் அளிக்கிறார். ஆனால் உண்மையில் இவர் மிகவும் கடுமையானவர், முடிவு எடுப்பதில் கடினமான, தளராத, வலுவான நபர். இவர் மிகவும் வலிமையானவர். அதனால்தான் இவர் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறார் என்று கூறியிருந்தார் ட்ரம்ப். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.